ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டோட பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க. ஸோ யார் வின் பண்ணாலும் நமக்கு சந்தோஷம். அதில் அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இன்னும் வந்து ஃபினாலே ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா வருஷமும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஷூட்டிங் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம், அதாவது டாப் 5th கண்டஸ்டன்ட்டையும் 4th கண்டஸ்டன்ட்டையும் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சண்டே ஷூட்டிங்கில் தான் டாப் 3 வச்சு பண்ணுவாங்க. ஸோ கமல் சார் உள்ளே வந்து கூட்டிகிட்டு போவார், அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த 5th and 4th கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th வந்துட்டு விஷ்ணு அண்ட் 4th பிளேஸ் வந்து தினேஷ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே வெல் டிசர்விங் தான். எல்லாருமே அவங்களோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் டிசர்விங். ஆனால் ஒருத்தர் தான் வின்னர் ஆக முடியுங்கிறதுனால அது அர்ச்சனா ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் பிளேஸ் மாயாவா இல்லைன்னா செகண்ட் பிளேஸ் மணியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் நவ் இட்ஸ் கிளியர். ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்து மணி அண்ட் செகண்ட் ரன்னர் அப் வந்து மாயா. ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் அவங்களோட அட்டையெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல காஸ்டியூம்ஸ்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இன்றைக்கி தான் ஷூட்டிங் நடக்க போகுது. ஸோ நடந்து அர்ச்சனா வந்து அந்த ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து செமையாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே வெளியே வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அர்ச்சனா வின் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் வேறு யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் அர்ச்சனா வின் பண்ணாங்களா, என்ன நினைக்கிறீங்கிறது உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.